அனைவருக்கும் மாலை வணக்கம். நான் இந்த கடையை ஆரம்பித்தது எப்படின்னு உங்கள்கிட்ட சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லையா. இந்த கடையை ஆரம்பிக்கிறதுக்கு என் தங்கச்சி வீட்டு மேலே 10 லட்ச ரூபா கடன் வாங்குச்சு. வீட்டு மேலே தான் 10 லட்ச ரூபா கடன் வாங்குச்சு. கடன் வாங்கி அப்படி கடை ஆரம்பிக்கணுமான்னு யோசிக்கிறது ஓகே தான். ஆனால் என் தங்கச்சிக்கு ஒரே ஒரு பொண்ணு மட்டும்தான். அந்த ஒரு பொண்ணு சென்னையில் எங்கள் வீட்டில் தங்கி படிச்சுன்னு இருந்துச்சு. அவளை பார்க்காம பிரிஞ்சு இருக்க முடியாதால சரி, அவங்க வீட்டுக்காருக்கு கேன்சர் பேஷண்ட்டு. அதில் வந்து இதுக்கு மேற்பட்டு அவங்களுக்கு சம்பாதிக்கிறதுக்கு வேறு வழி இல்லை. இது ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினச்சிட்டு வீட்டு மேலே கடை வாங்கி தான் அந்த கடையை ஆரம்பிச்சிது. அதுக்கு துணையாகவும் நானும் வந்து உட்காந்துக்கிட்டேன். எங்கள் தங்கச்சிக்கு என்னை விட்டே யாரும் இல்லை. எங்கள் கூட பிறந்தவங்க இருந்தும் இல்லாத நிலமை. அதனால் வந்து என் தங்கச்சிக்கு துணையாக நான் இருக்கேன். அதனால் என்றைக்கும் அவள் என்னை விட்டு கொடுக்க மாட்டேன் நான் என் தங்கச்சி. அதனால தான் வந்து இந்த கடையை நாங்கள் ஆரம்பித்தோம். இது ஆரம்பிக்கக்குள்ள நிறைய பிரச்சனைகள் சந்திச்சிருக்கோம். கடை பார்க்குறதுலேருந்து எங்களுக்கு போட்டியாக எத்தனையோ பேர், இந்த கடையை கூட நிறையா பேர் நாங்கள் எடுத்துகிட்டு பார்த்து நிறையா பேர் வந்து கேட்டாங்க. ஆனால் இந்த கடை ஓனர் வந்து 2 பொம்பளைங்க வந்து கேட்டுட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டுறதுக்காக எங்களுக்கு கொடுத்துட்டாங்க. 25,000 வாடகை, 3 லட்ச ரூபா அட்வான்ஸ் இந்த கடைக்கு. இதுக்கு மித்தப்படி எல்லா பொருளும் வாங்கினதும் நாங்களே தான் பண்ணோம். எல்லா டெக்கரேஷன் எல்லாமே எங்களுடைய செலவு தான். மேற்கொண்டு எங்களால் இதில் சமாளிக்க முடியல. 3 மாதமாக ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம். வாடகை ஃபுல்லாக எங்கள் கை காசு தான் கொடுத்துட்ருக்கோம். இன்னமும் எங்கள் கை காசு தான் வாடகைக்கு கொடுத்துட்ருக்கோம். சமாளிக்கவே முடியல. ஆனால் ஒன்று மின் வச்ச காலை பின் வைக்கக்கூடாதுன்ற ஒரே இதோட எய்மோடு போராடிட்டு இருக்கோம். எங்கள் போராட்டத்துக்கு என்றைக்கும் இருந்தாலும் ஒரு பலன் உண்டுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக இப்போ நீங்கள் எல்லோரும் எனக்கு உதவிட்டுருக்கீங்க. அதனால் உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி சொல்ல நான் ரொம்ப ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். அதே போல் இந்த கடையை ஆரம்பிச்சினுடைய விளைவு, இந்த கடையை நான் எந்த அளவுக்கு கொண்டு வருவேன், எனக்கு தன்னம்பிக்கையும் நம்பிக்கையும் நீங்கள் கண்டிப்பாக கொடுங்க. என்னால் முடியும்னு நான் நிற்கிறேன்.